ஹாய், இது அனு. இது என்னோட நியூ சேனல் கான்ஃபிடென்ட் மீ. இந்த சேனலில் நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வீட்டிலேருந்து எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி ரோஸ்மெரி இன்ஃப்யூஸ்டு வாட்டரை வச்சுட்டு ஒரு ஹேர் கண்டிஷ்னர் பண்ண போகிறேன். இந்த ரோஸ்மெரியோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதோட நம்மளோட ஸ்கேல்ப்பை ஸ்டிமுலைஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ரோஸ்மெரி ஹர்பை ஒரு 10 கிராம்ஸ் ட்ரைட் ஹர்பை எடுத்து நான் ஒரு 400 கிராம்ஸ் வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணி 2 days வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்டெர்லைஸ்டு பீக்கரில் ஒரு 400 கிராம்ஸ் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் பேம்பூ கிளிசரைட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த பேம்பூ லீவ்ஸ் நான் கிளிசரினில் ஒரு 1 to 3 months இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு கண்டிஷ்னருக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். நம்ம ஹேரோட மாய்ஸ்சரைஸை நல்லா ரீட்டைன் பண்ணும். அது 30 கிராம்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ண பேம்பு கிளிசரைட் போட்டுட்டு இது பாலிகான்ட்ரானியம் 7. இது நம்ம ஹேரோட ஃப்ரிஸினஸை குறைச்சிட்டு நம்ம ஹேரை டீடாங்கிள் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஸ்மூதனிங் கொடுக்கும். இது 3 தான் நம்மளோட ஃபேஸ் ஏவோட இன்க்ரீடியன்ட். இப்போ ஃபேஸ் பிக்கு நம்ம BTMS 80 இது ஒரு எமோலியன்ட்டு. இது வாட்டரையும் நம்மளோட ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நம்ம ஹேருக்கு நல்ல கண்டிஷனிங் கொடுக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் நம்ம ஹேருக்கு நல்ல கண்டிஷனிங் கொடுக்கறதுனால இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 16 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சிட்ரியல் ஆல்கஹால். இது நம்மளோட இன்னொரு எமோலியன்ட்டு. இதுவும் நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு திக்கனர் கொடுக்கும். அதாவது ஃபேட்டி திக்கனர், குட் திக்கனர். இதையும் நம்ம ஒரு 10 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மென்தால் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை 4 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நல்ல கூலிங் எஃபெக்ட் தரும். நம்ம குளித்த பிறகு நம்ம ஸ்கேல்பில் ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹேர் ஆயில் ஒரு 36 கிராம்ஸுக்கு இதை ஆட் பண்ணும். இது நம்ம வீட்டில் பண்ண ஹேர் ஆயில், நானே பண்ணது. இதில் லிக்விட் ஷியா பட்டர், அப்புறம் கோகனட் ஆயில், அப்புறம் அவகேடோ ஆயில், இந்த 3 ஆயில் கூட ஒரு 20 ஹர்ப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி நானே பண்ணது. இதோட ரெசிபி வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பேம்பூ கிளிசரைட்ஸு, அப்புறம் இன்ஃப்யூஸ்டு வாட்டர்ஸு, ஹைட்ரோசெல்ஸு, இதோட ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பண்ணுற ஃபார்முலாஸ்க்கு. நான் வீட்டில் பண்ணுற ஹேர் ஆயில் ஒரு 36 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் உங்களுக்கு இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாமே நம்ம இப்போ டபுள் பாயில் பண்ண போகிறோம். இப்போ இதை டபுள் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த வாட்டர் ஃபேஸில் மெஷர் பண்ணிக்கணும். இந்த வாட்டர் ஃபேஸ் நான் மெஷர் பண்ணும்போது பீக்கரோட 730 கிராம்ஸ் இருந்துச்சு. அந்த 730 கிராம்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் 3 சென்டிமீட்டர் வாட்டர் போட்டு அதை டபுள் பாயில் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம ஃபேஸ் 3 போகிறோம். ஃபேஸ் 3க்கு ஒரு சின்ன பீக்கரில் ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர், அப்புறம் இது டிஎன் பேந்தனால் சொல்லுவாங்க. இது விட்டமின் B5. இந்த விட்டமின் B5 நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்ல விட்டமின். அது ஒரு 10 கிராம்ஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணோம். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒரு 5 கிராம்ஸ் ஆட் பண்ணோம். காமனாக அவைலபிளாக இருக்கிற லிக்விட் ஜெமா ப்ளஸ் அது நல்ல பார் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ், அதை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் விட்டமின் இ ஆயில் நம்ம ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதனால் இதை 1.5 கிராம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூல் டவுன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு மெல்ட்டான ஆயில் ஃபேஸும் வாட்டர் ஃபேஸும் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபேஸில் மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணும்போது 1.5 கிராம்ஸ் கம்மியாக இருந்துச்சு வாட்டர். நான் அந்த 1.5 கிராம்ஸ் ரீஃபில் பண்ணிட்டேன் டிஸ்டில் வாட்டர் வச்சுட்டு. அப்புறம் நம்மளோட ஃபேஸ் ஏ அண்ட் ஃபேஸ் பி ரெண்டையும் இப்போ கம்பைன் பண்ணிட்டேன். ஒரே பீக்கரில் கம்பைன் பண்ணிவிட்டு
எடுத்து அந்த பீக்கர் வெளியே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸ்பேச்சுலாலாம் நம்ம வச்சு மிக்ஸ் பண்ணணும்னா வாட்டரும் அப்புறம் ஆயிலும் நம்மளுக்கு வந்து செப்ரேட் ஆயிரும். அதனால் பிளெண்டர் வந்து நல்லா ஸ்பீட் பிளெண்டரில் வந்து நம்ம ஒரு 2 minutes பிளெண்ட் பண்ணாலே நல்லா இதாயிரும், பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு ஒரு 100 டிகிரிக்கு கீழே இருக்கும்போது நம்ம கூல் டவுன் ஃபேஸை ஆட் பண்ணணும். ஃபேஸ் 3 பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டோம்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம பாட்டில் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ண பிறகு இதை போட்டுட்டு ஒரு 2 minutes வச்சுட்டு ரின்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஸ்மூத்தனிங் எஃபெக்டாக இருக்கும். நம்ம ஹேரு ஃப்ரிஸினஸ் இருக்காது, ஒரு நல்ல கூலிங் எஃபெக்டோடு இருக்கும். இது வந்து நல்ல ரோஸ்மெரி நல்ல ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும். இதில் வந்து நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷ்னர் நல்லா வரும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து என்னோடய ரெசிபீஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.